நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் உயிரிழந்திருக்கிற விஷயம் தான் ஒட்டுமொத்தமா எல்லாருடைய மனசையுமே நெருங்கடிச்சிருக்கு. இந்த திடீர் இழப்பானது அந்த குடும்பத்தார்களை கதிகலங்க வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம நீங்காத சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ரோபோ சங்கர் அவர்கள் இறந்ததுக்கு பிறகுதான் அவரை பத்திய சில சோகமான விஷயங்களும் அவரை பத்தின சில முக்கியமான விஷயங்களும் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில ரோபோ சங்கர் அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற விஷயங்களும் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கும் போது இதுவரையும் யாருக்குமே தெரியாத ஒரு முக்கிய விஷயத்தை பத்தியும் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாரையும் சிரிக்க வச்ச ரோபோ சங்கர் அவர்கள் வந்துட்டு இப்போ தன்னுடைய இறப்பு மூலியமா இப்போ எல்லாரையுமே அழுக வச்சிருக்காரு. கடந்த 2 நாட்களா தீவிர சிகிச்சை பிரிவுல மரண அவஸ்தைப்பட்டு இறுதி நிமிடத்துல துடிதுடிச்சு இறந்து போயிருக்காரு. எவ்வளவோ நல்லது செஞ்சிருந்தோம், நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தோம், குடிப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு கெட்ட பழக்கமானது இவருக்கு எமனா மாறி இவருடைய உயிரையே இப்போ எடுத்திருக்கு. ரோபோ சங்கர் அவர்களுடைய உடலை இப்போ வலசரவாக்கத்துல இருக்கிற மீன் மயானத்துல தகனம் செஞ்சிருக்காங்க. இவரை பத்தின சில முக்கியமான செய்திகள் இப்ப வெளிவந்துட்டு இருக்கிற நிலையில இவருடைய சொத்து மதிப்புகள் பத்தியும் சில செய்திகளானது சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. இதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ரோபோ சங்கர் அவர்கள் என்னதான் பல திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் நிறையவே சம்பளம் வாங்கியிருந்தாலும் பல நாட்களா வாடகை வீட்டுல இருந்த ரோபோ சங்கர் அவர்கள் கடைசி நேரத்துல தனக்கு சொந்தமா ஒரு சின்ன வீடும் தனக்கு சொந்தமா ஒரு சின்ன கார் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காரு. சினிமாவுல உச்சத்துல இருக்கும் போது கூட தனக்குன்னு ரொம்பவே எதுவும் ஆடம்பரமா செஞ்சுக்காம யாருக்குமே வெளியே தெரியாம இல்லாத பல ஏழை எளிய மக்களுக்கும் தன்னுடைய நண்பர்கள் வட்டாரங்களுக்கும் ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இவர் பெருசா சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னா இன்னைக்கு இறுதி மரியாதை செலுத்தி இருக்கிற அந்த கூட்டம் தான். ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஏகப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. தன்னுடைய அன்பாலையும் பாசத்தாலையும் திரைத்துறையில இருந்தோம், நண்பர்கள் வட்டாரங்கள்ல இருந்தோம், தன்னுடைய சொந்த பந்தங்கள்ல இருந்தோம் சாதாரண பழகும் மக்கள்னு இவருக்கு ஏகப்பட்ட பழக்கம் இருந்திருக்கு. உயிரோட இருக்கும் போது பெருசா பேசப்படாத ரோபோ சங்கர் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு நல்ல மனுஷன் இவ்வளவு சீக்கிரமா இறந்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒருத்தரும் பேசும்போது ரொம்பவே வைத்தறிச்சலோட பேசிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய அன்பாலையும் பாசத்தாலையும் எவ்வளவு பெரிய நட்பு வட்டாரத்தை சொத்தா சேர்த்து வச்சிருந்திருக்காரு. ஒரு மனிதர் எந்த அளவுக்கு நல்ல மனிதர் அப்படிங்கிறது அந்த மனிதருடைய இறப்புக்கு வர கூட்டம் தான் பேசுவோம் அப்படிங்கிற வகையில ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஏகப்பட்ட கூட்டம் சேர்ந்திருக்கு. ரோபோ சங்கர் அவர்களுடைய இறுதி சடங்குல அவருடைய குடும்பத்தார்கள் கதறி துடிச்சு தலையில அடிச்சபடி கதறி அழுதிருக்கிற விஷயங்களானது பார்க்கிற எல்லாருடைய மனசையுமே கலங்கடிச்சிருக்கு. ரோபோ சங்கர் அவருடைய மனைவி பிரியங்கா சங்கர் அவங்க மனசு விட்டு நடனமாடி தன்னுடைய கணவருக்கு இறுதி மரியாதையை செலுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மருமகன் கார்த்திக் அவரும் மகன் ஸ்தானத்துல இருந்து தன்னுடைய மாமனாருக்கு எல்லா வகையான இறுதி மரியாதையையும் செலுத்தியிருக்காரு. இப்போ ரோபோ சங்கர் அவர்களுடைய இந்த இழப்பு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.